விஜயை விட்டுருங்க சார். விஜய் வந்து ஆக்ரோஷமா திமுகவை சார் விஜய் விட்டுருங்க ஆக்ரோஷமா திமுகவை எதிர்த்து பேசுறாரு சார். விஜயை விட்டுருங்க சார். என்னத்தை திட்டினாலும் ஒன்றும் கிடையாது சார், ஒன்றும் பண்ண முடியாது. திமுக கடுமையான சாடி பேசுறாரு. களத்துல அதிமுக இல்லவே இல்லை, அதெல்லாம் அவங்க பத்தி நான் பேச மாட்டேன்னு சொல்றாரு. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் திராவிட கலாச்சாரம் தான் ஆரம்பத்தில் வேறு ஊட்டி வந்திருக்கு. விஜய் வந்து திராவிடம் மற்றும் தமிழ் தேசியம் அந்த திராவிட கலாச்சாரம் வந்து தமிழ்நாட்டிற்கு அகலக்கூடிய வாய்ப்பு அவரால் திராவிட மாடல் ஆட்சியையோ திராவிட கலாச்சாரத்தையோ தமிழ்நாட்டிலிருந்து பிரிக்க முடியாது. அவர் பகுத்தறிவுகளை தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது திராவிடத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றுதான் அர்த்தமாகின்றது. ஆனால் அதை வேணா இன்றைக்கு மறைமுகமாக பாரதிய ஜனதாவினுடைய சி டீமாக இருக்கிற காரணத்தால் அவர் மறைக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த காலத்திலும் அவர் நினைப்பது நடக்காது. சும்மா ஒரு 6 மாதம் ஆக்ட் பண்ணிட்டு ஒருத்தர் முதலமைச்சராக வர்றது, ஆட்சியை பிடிக்கிறது என்பதெல்லாம் சினிமாவில் நடக்கும், அரசியலில் உண்மையில் நடக்காது. என்னைக்கு நடந்திருக்கு சார்? எம்ஜிஆர் 1972 கட்சி ஆரம்பிச்சாரு. திண்டுக்கல் இடைத்தேர்தல் வந்துச்சு, அதுல ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கட்சி உறுதியானுச்சு. இவருக்கு விக்கிரவாண்டி தேர்தலும் ஈரோடு தேர்தலும் வந்துச்சு. அந்த 2 தேர்தலில் நின்று தன்னுடைய பலத்தை காமிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு அவர் பேசுறதுக்கு யோக்கியதை உண்டு. 2 தேர்தலையும் புறங்கட்டி ஓடிட்டாரு. அந்த தேர்தலை பத்தியே கண்டுக்கல. எம்ஜிஆரையும் இவரையும் ஒப்பிடவே முடியாது. அதனால விஜய் ஒரு காலத்திலும் எம்ஜிஆராக ஆக முடியாது. திறந்தாலும் எல்லாம் பேசுறாங்க, எங்களாலே பேச முடியும், எங்களுக்கு அது வரும்னு சொல்லிட்டு மிரட்டுறது மாதிரி பேசியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? அவர் சினிமா பாணியில் தான் பேசிட்டு இருக்காரு. அவர் ஒரு சினிமாவில் ஸ்டெண்ட் போட போவால 100 பேரை அடிப்பாரு. அதை போலதான் இன்றைக்கு தரந்தாழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காரே தவிர நாங்கள் யாரும் தரந்தாழ்ந்து பேசுகின்றவர்கள் அல்ல. பொதுவான பிரச்சனையா இருக்கட்டும், திருப்பரங்குன்ற இஷ்யூவா இருக்கட்டும், 100 நாள் வேலை திட்டத்தை மகாத்மா காந்தி பேரை எடுத்ததா இருக்கட்டும், இதுல தாவக எந்த ஒரு இதையும் கருத்தை சொல்லவே இல்லையே சார். அவர் நான் தான் சொல்றேன், அவர் சி டீம் சார், பாரதிய ஜனதாவுடைய சி டீம், கருத்தெல்லாம் சொல்ல மாட்டார். திருப்பரங்குன்ற விவகாரத்தில் மதுரைக்கு சார், ஒன்று ஆகம விதிகள் இருக்கு, அதை போல தொடர்ந்து நடைபெற்று வருகிற சம்பிரதாயங்கள் இருக்கிறது, பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. அந்த மலை உச்சியில அங்க அந்த தீபத்தூள்னு சொல்ற இடம், நாங்க சமணர் காலத்து கல்வெட்டுன்னு ஒரு குறிப்புக்கு சொல்லுது, இன்னொன்று சர்வே கல்னு சொல்லுது. அங்க தீபம் ஏற்றியதற்கான அறிகுறிகளே கிடையாது. நான் கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னால எனக்கு தீர்ப்பு கிடைக்கணும்னா இந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்தது, அதற்கான ஆதாரம் இருக்கிறது, எனவே எனக்கு அந்த இடத்துல அந்த உரிமையை தாருங்கள் என்று கேட்பதுதான் நீதிமன்றத்துக்கு செல்லும் போது நடைமுறை வழக்கம். அந்த நடைமுறை வழக்கமே இந்த வழக்கிலே பின்பற்றப்படவில்லை. விஜய் விஜய் விட்டுருங்க ஆக்ரோஷமா திமுகவை எதிர்த்து பேசுறாரு சார். விஜயை விட்டுருங்க சார். என்னத்தை திட்டினாலும் ஒன்றும் கிடையாது சார், ஒன்றும் பண்ண முடியாது. விட்டுருங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू அவருக்கு மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.